ஹாய் ஸ்டூடெண்ட். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிளாஸ் 10th வந்து எக்ஸாம்பிள் 3.24, அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்ம். அதுல வந்து நம்ம சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதோட ஜென்ரல் ஃபார்மை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த சம்மை நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ பாருங்க, ரைட் டவுன் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் ஜென்ரல் ஃபார்ம் ஃபார் விச் சம்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆர் கிவன் பிலோ. வேல்யூஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9 and 14 கொடுத்துருக்காங்க. சம் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் given below. இது சம்மு, இது ப்ராடக்ட். இது சம்மு, 9 சம்மு, 14 வந்து ப்ராடக்ட். ஓகே, ஜென்ரல் ஃபார்ம்னா என்ன? ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ ஜென்ரல் ஃபார்ம்னா என்னன்னா, இப்ப பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ், sum of the roots, x plus product of the root. Equal to 0. ஓகேங்களா? இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம். ஜென்ரல் ஃபார்ம்னா x square minus sum of the roots x plus product of the root equal to 0. இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். ஓகே, இப்போ நம்ம எப்படி எழுதணும்னா, இப்போ வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, இப்போ பாருங்க, எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே எடுத்து எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னது? நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன், இது சம்மு, இது ப்ராடக்ட். ஸோ சம் ஆஃப் த ரூட் வந்து 9, எக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்னதுன்னா 14. ஸோ 14 ஈக்குவல் டு 0. ஸோ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸசைஸ் சம் பார்ப்போம். இப்போ பாருங்க, நம்ம எக்ஸசைஸ் 3.9ல ஃபர்ஸ்ட் சம், ஓகேங்களா? அதுல வந்து ரோமன் லெட்டர் செகண்ட். ஸோ இந்த சம் தான் நம்ம பார்க்க போறோம். 5/3, 4. இதுல நம்ம என்ன கேட்கறாங்களா, ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்கன்னா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் ஜென்ரல் ஃபார்ம் வந்து எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கொடுத்துட்டு. ஓகே, இப்போ பாருங்க, இது சம் ஆஃப் த ரூட்ஸ், இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் ஜென்ரல் ஃபார்ம்னா என்னன்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ், சம் ஆஃப் த ரூட்ஸ் எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் of the root. ஓகேங்களா? ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம். இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். ஸோ நம்ம வந்து பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன்ல இருந்தா சம் ஆஃப் ரூட் 5/3. 5/3 எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்ன? 4 ஈக்குவல் டு 0. இது வரைக்குமே நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ஆக்சுவலா இது 2 மார்க் கொஸ்டின். இது வரைக்கும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்களா, உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ஜென்ரல் ஃபார்ம் மட்டும் நீங்க எழுதி வச்சீங்கன்னா ½ மார்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க, 3 இருக்கு, 5/3 இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இங்க ஃபுல்லாவே டினாமினேட்டர் வந்து சேமா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஜென்ரல் ஃபார்ம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்ப பாருங்க, இங்க ஒண்ணுமே இல்லைன்னா டினாமினேட்டர் 1 அர்த்தம், இங்க ஒண்ணுமே இல்லைன்னா டினாமினேட்டர் 1 அர்த்தம். இங்க டினாமினேட்டர் என்ன வந்திருக்குன்னா 3 வந்திருக்கு. சோ எனக்கு வந்து டினாமினேட்டர் ஃபுல்லா எனக்கு 3 வரணும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா, இப்ப இங்க 3ஆல மல்டிப்ளை பண்ணா டினாமினேட்டர், நியூமரேட்டரும் 3ஆல மல்டிப்ளை பண்ணும். இங்க டினாமினேட்டர் 3ஆல மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டரும் 3ஆல மல்டிப்ளை பண்ணும். இப்ப பாருங்க, 3x ஸ்கொயர் divided by 3 minus 5/3x plus 12 divided by 3 equal to 0. So denominator ஃபுல்லா 3 இருக்கு இல்லையா? அந்த 3 எப்படி ஆகும்னா 3x square minus 5x plus 12 divided by காமனா 3 நான் எழுதிக்கிறேன் equal to 0. இந்த 3 இதோட மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை ஆனா 0 நம்மளுக்கு கிடைக்கும் ஆன்சர். ஸோ என்னுடைய ஆன்சர் என்னன்னா 3x square minus 5x plus 12 equal to 0. மறக்காம equal to 0ன்னு நம்ம எழுதி ஆகணும். அப்படி எழுதாம நீங்க ஆன்சர் போட்டீங்கன்னா அதுவும் தப்பு. ஓகேங்களா? இப்ப பாருங்க, 0ல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 0. ஸோ நம்மளுடைய வேல்யூ கிடைச்சது. இப்ப உங்களுக்கான கொஸ்டின் நான் கொடுக்குறேன், அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டவுட்டை கேளுங்க. ஓகேங்களா? இப்ப உங்களுக்கான சம், ரைட் டவுன் தி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் ஜென்ரல் ஃபார்ம் ஃபார் விச் சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆர் கிவன் பிலோ சொல்லிட்டு -9 and 20 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து எக்ஸசைஸ்ல 3.9ல ஃபர்ஸ்ட் சம். இந்த சம் தான் நீங்க ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க. ட்ரை பண்ணிட்டு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டவுட்டை கேளுங்க. இப்ப நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஃபார் ஈச் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக். ஆக்சுவலா இது வந்து எக்ஸாம்பிள் 3.25ல வரக்கூடிய சம். ஸோ இந்த சம் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் சம் நம்ம எப்படி பார்த்தோம்னா, ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சம் அண்ட் ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க. ஆனா இந்த சம்ல எப்படின்னா
சம் அண்ட் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? இப்போ சம்ல வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சம் அண்ட் ப்ராடக்ட் உடைய வேல்யூஸை கொடுத்துருவாங்க. ஆனா இந்த சம்ல வந்து நம்மளுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் தான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, இப்போ பாருங்க, இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது என்னது? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எந்த ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னா ax² பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா ax² பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மேட்ல இது இருக்கானா? இருக்கு. இப்ப பாருங்க, a ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா 2 இருக்கு. a ஓட பிளேஸ்ல 2, b ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா 5 இருக்கு. சோ b ஓட பிளேஸ்ல 5, c ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா 7, c ஓட பிளேஸ்ல என்ன இருக்கு 7. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ இப்ப பாருங்க, நான் ரூட்ஸ் அப்படியே சம் அண்ட் ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் 2 வேரியபிள்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன், ஆல்பா அண்ட் பீட்டா. Let alpha and beta be the roots of the given equation. நான் ஆல்பா பீட்டான்னு சொல்லிட்டு நான் வந்து ரூட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன், ஆல்பா பீட்டான்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ பாருங்க, ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, இது வந்து சம் ஆஃப் த ரூட். சம் ஆஃப் த ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அதனுடைய ஃபார்முலா என்னன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்னுடைய ஃபார்முலா என்னன்னா ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ, இதுதான் என்னுடைய ஃபார்முலா. ஓகேங்களா? சோ இந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணா நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். பாருங்க, லெட் ஆல்பா அண்ட் பீட்டா பி த ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல இருந்து நான் ஆல்பா பீட்டா வந்து ரூட்ஸ் வந்து நான் அசியூம் பண்ணி நான் லெட்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டேன். இப்ப பாருங்க, ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏனா மைனஸ் பி ஓட வேல்யூ என்னன்னா 5, so minus 5 divided by a ஓட வேல்யூ 2. ஆல்பா பீட்டா இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், இது சம் ஆஃப் த ரூட், இது ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட். ஸோ ஆல்பா பீட்டா, ஆல்பாவோட வேல்யூ, ஆல்பா பீட்டாவோட ஃபார்முலா என்னன்னா சி பை ஏ. ஸோ சி பை ஏ ஈக்குவல் டு சி ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா வேல்யூ 7, ஏ ஓட வேல்யூ என்னன்னா 2. ஸோ இதுதான் இதனுடைய சம்மோடைய ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். சோ உங்களுக்கு இந்த ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து என்ன வேல்யூ சொல்லி தெரிஞ்சிருச்சு. இப்போ ஆல்பா பீட்டா அதான் சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சம் பார்த்தாச்சு. எக்ஸசைஸ் சம் இதே மாதிரி ஒரு சம் நம்ம பாருங்க. எக்ஸசைஸ் சம் தான் இப்ப பார்க்க போறோம். 3.9ல ஃபைண்ட் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சம்ல வந்து x² பிளஸ் 3x மைனஸ் 28 ஈக்குவல் டு 0 சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சம் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா இதனுடைய ஜெனரல் ஃபார்ம் என்ன, குவாட்ராட்டிக் உடைய ஜெனரல் ஃபார்ம், அதாவது ஈக்குவேஷன் என்னன்னா ax² பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். a ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா ஒண்ணுமே இல்ல, அதாவது 1 அர்த்தம். சோ a ஈக்குவல் டு 1. b ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா 3 இருக்கு. சோ b ஈக்குவல் டு 3. c ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா மைனஸ் 28, c ஈக்குவல் டு மைனஸ் 28. சோ இருக்கு. இப்ப பாருங்க, நம்ம சம் ஆஃப் த ரூட்னா என்ன, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா என்ன நம்ம பார்த்தோம். சம் ஆஃப் த ரூட்டோட இது என்னன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. சோ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிடும். ஓகேங்களா? இப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்ப பாருங்க, லெட் ஆல்பா அண்ட் பீட்டா be the roots of the given equation. கொடுத்துக்கிற ஈக்குவேஷன்ல நான் ஆல்பா பீட்டா வந்து ஒரு ரூட்ஸா வந்து நான் கன்சிடர் பண்ணி நான் லெட்னு சொல்லிட்டு நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, சம் ஆஃப் த ரூட் இப்ப நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். மைனஸ் பி ஓட வேல்யூ என்னன்னா 3, b ஓட வேல்யூ என்னன்னா 3. சோ மைனஸ் 3 டிவைடட் பை a ஓட வேல்யூ 1. இதுதான் சம் ஆஃப் த ரூட். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு c பை a. சோ c ஓட வேல்யூ என்னன்னா மைனஸ் 28, a ஓட வேல்யூ என்னன்னா 1. இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தது 2 சம் பார்த்திருக்கோம். இதை பேஸ் பண்ணி உள்ள சம்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட क्वेश्चन கேளுங்க, அதுக்கு நான் ரெடியா இருக்க ரிப்ளை பண்றதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்க, முக்கியமா லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.